திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் காத்திருப்பு போராட்டத்திற்காக வருகை தந்த மக்கள் நல பணியாளர்கள் 19 பேர் கைது. தமிழகத்தில் பணி செய்யும் மக்கள் நல பணியாளர்கள் கடந்த 35 வருடங்களாக தமிழக அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர். தங்களது கோரிக்கைகளை தற்போது வரை தமிழக அரசு நிறைவேற்றாதால் இன்று திண்டுக்கல் நகர் பகுதியில் மக்கள் நல பணியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் செல்லப்பாண்டி தலைமையில் காத்திருப்பு போராட்டம் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று காத்திருப்பு போராட்டம் என அறிவித்த சூழ்நிலையில் திண்டுக்கல் மையப்பகுதியான கல்லறைமேடு ரயில் நிலையம், பேருந்து நிலையம் மற்றும் இதர பகுதிகளில் காவல்துறையினர் வாகனங்களுடன் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் போராட்டத்திற்கு வருபவர்களை கலைப்பதற்காக கண்ணீர் புகை வாகனம், தீயணைப்பு வாகனங்களுடன் நிறுத்தப்பட்டுள்ளன. மேலும் அதிகாலை முதலே திண்டுக்கல் ரயில் நிலையம், பேருந்து நிலையத்தில் காவல்துறையினர் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் ரயில் மற்றும் பேருந்து மூலம் வருபவர்களை கைது செய்யும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் திண்டுக்கல் 4 வழிச்சாலைகளான திருச்சி, திண்டுக்கல் சாலை, கரூர் சாலை, வத்தலகுண்டு சாலை, பழனி, மதுரை உள்ளிட்ட திண்டுக்கல் நுழைவாயில் பகுதிகளில் காவல்துறையினர் வாகனங்களை நிறுத்தி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் வெளி மாவட்டத்திலிருந்து ரயில் மூலமாக காத்திருப்பு போராட்டத்திற்கு கலந்து கொள்வதற்காக வருகை தந்த மக்கள் நல பணியாளர்கள் 19 பேரை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். இதில் 15க்கு மேற்பட்ட பெண்கள் உள்ளனர். மேலும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் காவல்துறையினருடன் எங்களுக்கு ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடத்த உரிமை இல்லையா என காவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உரிமை கேட்க இந்த நாட்டு இதுல என்ன சார் அர்த்தம்? எங்க சார் போனோம்? நாங்க போகாம சார் தந்தாங்களே. வேற ஆட்சி என்ன அழகா சிறப்பு தலைமுறை ஊழியத்தை வேலை பார்த்து தொகுப்பு வேலை பார்க்க சொல்லிருக்காங்க. இதை கேட்க நியாயம் வேலை பார்த்தவங்க மறுபடியும் நியமிக்கப்பட்ட மக்கள்